இப்போ பிச்சை எடுத்த திருமாவளவன் யாராவது வந்து தேவைன்னு சொல்லி பிச்சை கேட்டாங்களா, இல்லை நாங்கள் ஆண்ட பரப்புறோம்னு சொல்லி பிச்சை கேட்டாங்களா? திருமாவளவனுக்கு எப்பயுமே ஒரு சாதிய வன்மை பேச்சு, அதாவது அரசியலில் வந்து திருமாவளவன் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போய் அந்த மக்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கு போயாச்சு, சந்தோஷப்படுறோம். ஆனால் இன்னும் அந்த சாதிய வன்மத்தை வச்சுட்டு அதனால தான் திருமாவளவன் இன்னும் தனி தொகுதியை தாண்ட முடியல. நாங்கள் ஆண்ட பரம்பரை தான் சொல்லுவோம். எங்களோட ஆண்ட பரம்பரையின் அடையாளங்கள் எங்களை விட்டு போகவே போகாது, போகவும் விட மாட்டோம். அப்போ நாங்கள் ஆண்ட பரம்பரை தான், அதனால யாருக்கும் பிரச்சனை இல்லையே. இப்போ நாடக காதலுக்கு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துருக்க மாரி செல்வராஜ், இது சமுதாயத்தை எவ்வளோ பெருசாக சீரழிக்க போகுது. மாரி செல்வராஜ் சொல்றத ஃபாலோ பண்ணுவான். எத்தனை பேர் மாரி செல்வராஜ் ஏற முடியும்? ஒரு வாய்ப்பு கிடைச்ச நீயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அடுத்தவனை திருத்தணுன்ற எண்ணம் இல்லாமல் தவறாக சொல்லி கொடுத்து நாடக காதலை ப்ரொமோட் பண்ணினா ஒவ்வொரு வீட்டு பிள்ளை வாழ்க்கையும் கெடும். பார்த்துக்க. ஏன் சாதி எங்களோட அடையாளத்துறை எங்களை வாழ விடுங்க. ஏன் ஒன்று கலந்து அதாவது ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அது மாதிரி நீங்கள் வாழ விடுங்க. எங்கள் குலதெய்வ வழிபாடு எங்களோட இதெல்லாம் வேற. இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து கலக்கும் போது அந்த இது கலக்கும் போது அது கண்டிப்பாக ஒட்டாது, எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற திருமாவளவனே அவர் சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாரு, புரட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்களே தவிர சாதி இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. திருமாவளவன் அடையாளமே சாதி தான், ரஞ்சித்தோட அடையாளம் சாதி தான், மாரி செல்வராஜ் அடையாளம் சாதி தான். ஆனால் அவங்களாம் புரட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு பேர் சாதி வெறியன்னு வச்சிடுறாங்க. இவ்வளோ திறமையாக படம் எடுக்கிற மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு படம் எடுங்க, குறைஞ்சா போயிடுவீங்க. ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு படம் எடுங்க. யார் மாரி செல்வராஜ் எடுக்கிற கதைகளில் பூரா தேவேந்திர சேரக்கூடாது, இந்த பக்கம் வன்னியரும் அந்த பறையின மக்களும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி இங்கிட்டு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒன்று சேர்ந்த சமுதாயத்தை விட்டுருங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆரோக்கியமாக பழகுறாங்க. நீ ஏன் திருப்பி இந்த விதைக்கிறீங்க? உனக்கு எதிராக வந்து நின்றுட்டா ரஞ்சித்து, இப்போ ரஞ்சித் அரசியல் ஆரம்பிச்சிருச்சா, இப்போ திருமாவளவனுக்கு அழிவு. அப்போ நீங்கள் உங்களை அழிச்சுக்குவீங்க, அவ்வளோதான். நான் விஜயை கடுமையாக கண்டித்தேன். விஜய் வந்து ஒரு தலித் அரசியல் பண்ணுறாரு கண்டிப்பான முறையில். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இப்போ சொன்னோம்ல திருமாவளவனுக்கு ரஞ்சித் போட்டின்னு, திருமாவளவனுக்கு விஜயும் போட்டி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் பண்ணுறது தலித் அரசியல் தான். கண்டிப்பாக திருமாவளவனுக்கு போட்டியாக விஜய் வருவார்ன்ற மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் அதிமுகவுக்கு குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா அதிமுக வந்து தேவம்பார்கள் நேசித்த கட்சி. எடப்பாடியோட தலைமை வேணான்றாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மனசில் பூரா அதான் இருக்குது, இந்த தலைமையினால தான். ஏன்னா அவங்க போய் எல்லா இடத்துலையும் இப்போ செல்லூராஜ் சொன்னார், நான் போய் ஓட்டு கேட்டேன், வீதியாக கேட்டேன், வெயிலில் போட்டு அவன் போடலாம், நான் என்ன செய்ய? தலைமை சரியில்லைன்னா அவன் போட மாட்டேங்கிறான். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேரையும் கழட்டி விட்டதுலேருந்து மற்ற பொம்மைகள் மாதிரி சொன்ன பேச்சு கேட்குறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு முக்குளத்தோரை அழிக்க உருவானது எடப்பாடி. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிஎன் நியூஸ் 24 சேனலுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சங்கரன் கோவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் குறித்து உரிமையில பேசியிருக்க காரணம் என்ன சார்? அது தேவர் பொது மண்டபப்படி அன்னைக்கு நான் அதுக்கு முதல் நாள் தான் ஒரு பேட்டி, திருமாவளவனோட பேட்டியை பார்த்தேன். ஆண்ட பரம்பரைனா நீ அப்போ ஆண்ட பரம்பரையாக இருக்கலாம், இப்போ பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயம் என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ எங்கள் ஜனங்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு எழுச்சியான கூட்டத்தில் நாங்கள் என்றைக்குமே வந்து தேவனுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. எவன்கிட்ட என்றைக்கும் போய் அந்த சாதி நிற்காது. ஓப்பனாகவே சொல்கிறேன், எங்கள் ஜாதி வந்து எவன்கிட்டையும் போய் நிற்கிற ஜாதி கிடையாது. அவன் வறுமையில் வாழ்ந்தால் கூட கெத்தாக வாழ்வான். அதுதான் தேவன் கையேந்திர பழக்கமே அவனுக்கு கிடையாது. நடைமுறை வாழ்க்கையிலே சொல்கிறேன், தேவனோட குணம் வந்து அதுதான் ஒரிஜினாலிட்டி. நீ போய் பிச்சை எடுத்த திருமாவளவன் யாராவது வந்து தேவைன்னு சொல்லி பிச்சை கேட்டாங்களா, இல்லை நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பிச்சை கேட்டாங்களா? திருமாவளவனுக்கு எப்பயுமே ஒரு சாதிய வன்மை பேச்சு, அதாவது அரசியலில் வந்து திருமாவளவன் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போய் அந்த மக்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கு போயாச்சு, சந்தோஷப்படுறோம். ஆனால் இன்னும் அந்த சாதிய வன்மத்தை வச்சுட்டு அதனால தான் திருமாவளவன் இன்னும் தனி தொகுதியை தாண்ட முடியல. தனித்தகுதிக்கு மேலே திருமாவளவனை யாருமே அக்செப்ட் பண்ணாத காரணமே அதுதான். ஏன் மீண்டும் வந்து சாதிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு வன்மமாக பேசணும், சாதியை சொல்லி ஒரு அவசியம் இல்லை. அப்போ நான் என்னைய மாதிரி சின்ன பசங்களாம் பதிலடி கொடுக்க வேண்டி வரும். அப்போ நான் அதனால தான் நான் மேடையில் பார்த்து பதிலடி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களும் திருமாவளவனை திட்டுற தேவையாது ஒழுக்கம். அதாவது இன்றைக்கி சமுதாயம் மாறிடுச்சு, இல்லை எல்லாமே மாறி வந்தாச்சு. ஏன் நீங்கள் பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பான முறையில் இதோட விளைவுகள் திருமாவளவனுக்கு சந்திச்சு தான் ஆகணும். என் சமுதாயத்தை பேசினா இல்லை சார், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்ட பரம்பரை சொல்லிக் கொடுக்காதீங்க, அது ஒரு காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அதே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்கள்? ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன திருமாவளவனுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். நாங்கள் ஆண்ட பரம்பரை தான் சொல்லுவோம்.
எங்களோட ஆண்ட பரம்பரையின் அடையாளங்கள் எங்களை விட்டு போகவே போகாது, போகவும் விட மாட்டோம். அப்போ நாங்கள் ஆண்ட பரம்பரை தான், அதனால யாருக்கும் பிரச்சனை இல்லையே. அன்னைக்கு ஆண்டவன் தானே, ஆண்டவன் ஆண்ட பரம்பரையின் அடையாளங்களையோ எங்கள் மன்னர்களோட அடையாளங்களையோ எங்கள் வரலாற்று சிறப்புகளையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கும் போது அது எங்கள் கடமை. அப்போ நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் எங்கள் பெருமைகளை. ஓகே சார், திருமாவளவன் வந்துட்டு சாதி வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க சார். ஆனா வந்துட்டு அனைவருக்குமான தலைவர் தானே, பொது தலைவர் தானே. அப்படி யாருக்கான தலைவர்? என்னைக்கு திருமாவளவன் என்னைக்கும் பொது தலைவராக முடியாது. திருமாவளவன் ஒரு அடையாளத்துக்கு உண்டான தலைவர். மக்கள் நாங்கள் ஒன்றா இருக்கோம், மக்களை பற்றி பிரச்சனைகள் எல்லா மக்களும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி புலப்பு நடத்துகிற ஒரு தலைவர். ஓகே சார், அதே மேடையில் வந்துட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கீங்களே, காரணம் என்ன சார்? மாரி செல்வராஜ் குறிச்சுட்டு இப்போ மாரி செல்வராஜ் இப்போ அவரே ஒத்துக்கிட்டார் நான் நாடக காதல் பண்ணேன்னு. அப்போ மாரி செல்வராஜ் இவ்வளோ படித்து இவ்வளோ தூரம் புத்தகம் படிக்கிறேன்றீங்க, கதை எழுதுறேன்றீங்க, திரைப்படம் இயக்குறீங்க. உங்கள் மாரி செல்வராஜுக்கே நான் நாடக காதல் பண்ணேன்னு சொல்லி துப்பு கட்டத்தனமாக பேசும் பொழுது அப்போ அந்த பசங்களுக்கு அதை ஊக்குவிக்கும்ல. நீ ஒரு ஆள் ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டன்றக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பிள்ளை வாழ்க்கையை அழிக்கிறானே. அப்புறம் ரோட்டில் போகிற கூட்டிகிட்டு போய் ரோட்டில் விட்டுட்டு போயிடுறான். நீ ஒரு ஆள் ஜெயிச்சுட்டு உன்னை அடையாளம் காட்டி நாடக காதல் நீ ப்ரொமோட் பண்ணேன்னா அப்போ எவ்வளோ சில்லற பையன் மாரி செல்வராஜ். உண்மையிலே மாரி செல்வராஜ் மாதிரி ஆளுகள்லாம் வந்து சமுதாயத்தில் வந்த பிறகுதாங்க தப்பெல்லாம் ரைட்டுன்றா. எது எது தவறோ, சமுதாயத்துக்கு எது எது கேடோ அதை நாங்கள் செய்வோன்னு அவங்களே சொல்கிறாங்க பேட்டியில். நீ எது எது சமுதாயத்துக்கு தவறுன்னு நினைக்கிறோம், எது எது நாங்கள் செய்வோன்னு மேடையிலே சொல்லி அதை வளர்க்குறாங்க. இப்போ நாடக காதலுக்கு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துருக்க மாரி செல்வராஜ் இது சமுதாயத்தை எவ்வளோ பெருசாக சீரழிக்க போகுது. மாரி செல்வராஜ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவான். எத்தனை பேர் மாரி செல்வராஜ் ஏற முடியும்? ஒரு வாய்ப்பு கிடைச்ச நீயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அடுத்தவனுக்கு திருத்தணுன்ற எண்ணம் இல்லாமல் தவறாக சொல்லி கொடுத்து நாடக காதலை ப்ரொமோட் பண்ணினா ஒவ்வொரு வீட்டு பிள்ளை வாழ்க்கையும் கெடும், பார்த்துக்க. அதுக்கு நீங்கள் நாடக காதல்னு சொல்லி வழி வகிக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷப்படலாம், மாரி செல்வராஜ் நாடக காதல் ஒத்துக்கிட்டது சந்தோஷம். நீ நாடக காதல் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். ஏன்னா நீங்கள் பண்ணுறது பூரா நாடக காதல். நாங்கள் எங்களோட வேலை என்னென்னா நாடக காதலுக்கு விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்போம். கலப்பு திருமணத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இல்லை என்ன தவறாக பேசிட்டா சார்? நான் நாடக காதல் மூலியமாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மூலியமா இளைஞர் வந்து ஊக்குவிக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நாடக காதலை ப்ரொமோட் பண்ணுறாரு. நாடக காதல்ன்ற வார்த்தைக்கு தேவையே இல்லையே. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா ஏன் நாடக காதல்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி விட்றேன். அப்போ நீ இன்னும் 1000 இளைஞர்கள் போய் காதலிங்கன்னு சொல்கிறியா? அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகளாம் அதுக்கு தான் இருக்கா? நீ ஏன் அப்படி குறி வச்சு தள்ளி விட்ற? அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க சமுதாயத்தின்படி நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க, தப்பே இல்லையே. இப்போ என் தகுதிக்கு எங்கள் சமுதாயத்தின்படி நாங்கள் போகிறது எங்கள் கோட்பாடு, எங்களோட வழிமுறைகள் இருக்குது. யார் ஒருத்தருக்கு ஏன் கலப்பு திருமணம்ன்றதை ஏன் கட்டாயப்படுத்தணும்னு கேட்குறேன். எங்கேயோ விதிவசம் நடக்குது, அது பெற்றவங்கள் சம்மதத்தோடு நடந்துட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதை கட்டாயமாக்காதீங்க. கலப்பு திருமணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறவே மாட்டோம். எங்கள் மனநிலை கலப்பு திருமணத்தோடு ஒத்து போகாது. இல்லை ஏன் சார் எதிர்க்கிறீங்க கலப்பு திருமணத்தை? ஏன் சாதி எங்களோட அடையாளத்தோடு எங்களை வாழ விடுங்க. ஏன் ஒன்று கலந்து அதாவது ஒரு இனத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும், அது மாதிரி நீங்கள் வாழ விடுங்க. எங்கள் குலதெய்வ வழிபாடு எங்களோட இதெல்லாம் வேறு. இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து கலக்கும்போது அந்த இது கலக்கும்போது அது கண்டிப்பாக ஒட்டாது. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான் இருக்கும். கலப்பு திருமணன்றது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான், ஒட்டவே ஒட்டாது. அது பொண்ணுமாக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளத்தையே மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கி சாதி வேணான்ற அளவுக்கு முட்டாள்தனமாக பேசுகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சாதி இல்லைன்னா நாளைக்கு நம்ம அனாதை. இன்றைக்கி நம்ம சாதி அடையாளத்தை இன்றைக்கி திறந்தோம்னா 100 வருஷம் கழிச்சு உங்கள் சந்ததியாக அனாதை அடிக்கும், யாருன்னே தெரியாது. அப்போ இந்த தமிழ் சமூகத்தை அப்படி கேட்டிங்களா, எங்கேயோ இருந்து வர நார்த் இந்தியன்லாம் நீ ஒன்றா இருப்ப, சேட்டும் நீ ஒன்றா இருப்ப, இங்கே வந்து தொழில் பண்ணுற சேட்டு நீ ஒன்றா, என்னன்னே தெரியாது. அடையாள சாதியை காப்பாற்றுங்க, அந்த சாதி தான் உங்களை நாளைக்கு காப்பாற்றும். இன்னமும் அந்த சாதியை மையப்படுத்தி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா சார் இந்த சமூகத்தில்? இப்போ நீங்கள் சொல்கிற திருமாவளவனே அவர் சாதியை மையப்படுத்தி தாங்க அரசியல் பண்ணுறாரு. புரட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்களே தவிர்த்து சாதி இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. திருமாவளவன் அடையாளமே சாதி தான், ரஞ்சித்தோட அடையாளம் சாதி தான், மாரி செல்வராஜோட அடையாளம் சாதி தான். ஆனால் அவங்களாம் புரட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு பேர் சாதி வெறியன்னு வச்சிடுறாங்க. எல்லாரும் சாதி தான். அப்போ இங்கே வந்து ஒளிவு மறைவு திருட்டுத்தனத்துக்கு சாதி இல்லைன்னு சொல்லி எங்கள் சாதி அழிக்கிறது தான் அவங்களோட நோக்கமே. ஓகே சார், மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன்ற படம் வந்து கடைசி எடுத்திருந்தார் சார். அந்த அதாவது அந்த பன்றி குட்டிகள் வச்சு மையமாக நகரம் அந்த கதைன்றது, அதை நீங்கள் விமர்சனம் பண்ண காரணம் என்ன சார்? இல்லை, அந்த பன்னி கொண்டு பச்சு படம் எடுத்தாருன்னா அது தப்பே இல்லை. பன்னி இப்போ அவர் ஒரு தொழில் ரீதியாக ஒரு செய்கிறாங்கன்றதை காட்டுறாரு. அது கூட இப்போ இருக்க நிறைய மாறினவங்களாம் வருத்தப்படுறாங்க, ஏனுக்கு இப்படி காட்டுறீங்க. அது காட்டும்போது அந்த படத்தில் ஒரு வன்மமாக ஒரு டைலாக் வைக்கிறாரு. என்னென்னா வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் வேணால் ஒரு 4 சிங்கத்தை வாங்கி கொடுக்குறேன், நீ மேய்க்கிறியா? அதான் நாங்கள் சிங்க கூட்டம்னு சொல்கிறோம்னு எங்களுக்கு
பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த டைலாக்கு. அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல, உண்மையிலே சிங்கத்தை மேய்ச்சவர் சாண்டா சின்னப்பத்தேவர், சிங்கத்தை மேய்ச்சவர் நீ பண்ணியை மேய்க்கிற சிங்கத்தை மேய்ச்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளி விடுறாரு மாரி செல்வராஜ். அதனால சண்டை போடுறது இது இல்லை, அவங்க வன்மத்தால் சண்டைக்கு இழுக்கிறாங்க. இல்லை இப்போ இருக்கக்கூடிய சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கா சார் அந்த சாதியிலேயே வந்துட்டு படம் தயாரிக்கிறதுல? அப்படி கிடையாது. அதாவது அவங்க எங்களை நோக்கி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வந்துட்டு வன்முறை தூண்டும் சமுதாயமாக இருக்குது, இங்கே வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் அறிவு வந்து சொல்கிறாரு, உங்களோட கருத்து என்ன சார்? அப்படியெல்லாம் வன்முறையான சமுதாயத்தில் இன்றைக்கி நம்ம ஒற்றுமையான சமுதாயத்தை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வன்முறையான சமுதாயம்லாம் எங்கே எந்த ஏரியாவில் வன்முறையாக சாதின்னு குறிப்பிட்டு கூட எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு இடத்துல நடக்குதே தவிர்த்து மற்றபடி வன்முறையான சமுதாயம் இவங்களாம் சொல்லிக்கிறது தானே. இனத்தையே அவங்க கிளப்பி விட்டு அந்த சண்டை இழுத்து விட்றதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர சமாதானத்துக்கு இவங்க பேசுகிறதே கிடையாது. என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்கிட்டு சமாதானத்தையும் ஒற்றுமையும் இவ்வளோ திறமையாக படம் எடுக்கிற மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு படம் எடுங்க, குறைஞ்சா போயிடுவீங்க, ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு படம் எடுங்க. அதுதான் நான் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா ஆகிட்டோம். ஒன்றா இன்றைக்கி படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சாதி மதத்தை கடந்து எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இங்கே தேவன் தான் வேலை பார்க்கணும், இந்த கம்பெனியில் எங்கேயாவது ஒரு சாதியை சொல்லி இவன் தான் வேலை பார்க்கணும், அந்த கம்பெனியில் அவன் தான், அப்படிலாம் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் தேவர் பள்ளிக்கூடம், நாடார் பள்ளிக்கூடம், அப்படி பேர்கள் கூட தேவர் நாடார் பேரில் இருக்குமே தவிர்த்து படிக்கிற மாணவர்கள் அனைத்து சாதி மாணவர்களும் படிக்கிறதுக்கு அளவுடு உண்டு. இவ்வளோ ஒற்றுமையான சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் சாக்கடையாக வந்து என்ன கலக்குறீங்க? இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை என்ன சார் சாக்கடையாக வந்துட்டு கலக்கிறாங்க? ஆமாம், நீங்கள் பழைய அழுக்குகளை சொல்லி கொடுத்தா அதான சாக்கடை. பழைய வன்முறை இப்போ ஏற்றத்தாழ்வுகளை நீ உன் படத்தில் காமிக்கிற, பல முறை சொல்லிட்டேன், நான் குறியீடுகளை வச்சே சொல்லிட்டேன், ஏற்றத்தாழ்வுகளை உன் படத்தில் காமிச்சு பழைய நிலைக்கு நீ வர விரும்புறியா? இன்றைக்கி சமுதாயம் திருப்பி பழைய மாதிரி போகணும்னு நினைக்கிறியா? ஒரு காலத்தில் ஒருத்தர் செருப்பை கையில் பிடிச்சிட்டு நடந்தாருன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி யாராவது செருப்பை கையில் பிடிச்சி நடக்கிறாங்களா? நான் கேட்குறேன், இன்னைக்கு நடைமுறையில் அது இருக்கா? ஒருத்தர் நடந்தாலே நம்மளே பார்ப்போம், யாரையா நீ லூஸா செருப்பை கையில் பிடிச்சி நடக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு நம்மளே வந்துட்டோம். யார் எந்த ஒருத்தர் மேலே கால் பட்டால் கூட சாரின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் முந்தி மாதிரி ஒருத்தரை டீஸ் பண்ணோம், ஒருத்தரை துன்பப்படுத்துனோம்லாம் இன்றைக்கி சமுதாயம் கிடையாது. தெரியாமல் பட்டுட்டா சாரி கேட்குற அளவுக்கு நாகரிகம் வந்த இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஏன் நாசம் பண்ணுறீங்க? நடந்த ஒரு சம்பவத்தை தானே கொண்டு வந்து மக்கள்கிட்ட திரும்ப காட்டுறாங்க. சம்பவம் நடந்தது இல்லைன்னு சொல்லுங்கள், நல்ல சம்பவங்கள் நடக்கவே இல்லையா? நான் கேட்குறேன், நல்ல சம்பவங்கள் சமுதாயத்தில் நடக்கவே இல்லையா? ஒற்றுமைக்குரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கலையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்ததெல்லாம் இருக்குது எங்கள் சகுதிகளில். தேவேந்திர வேளாளருக்கு தேவை மாதிரி உயிரை கொடுத்த சம்பவங்கள்லாம் இருக்குது. நாங்கள் அடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்து ஒற்றுமைக்கு தான் படம் எடுக்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்த சமுதாயம்லாம் இருக்குது. நீ அந்த 2 சமுதாயத்தை பிரித்து அந்த 2 சமுதாயம் சேரக்கூடாதுன்ற பார்த்துக்கிற. நீ அந்த பக்கம் யார் மாரி செல்வராஜ் எடுக்கிற கதைகளில் பூரா தேவேந்திர சேரக்கூடாது, இந்த பக்கம் வன்னியர் அந்த பறையரின மக்களும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி இங்கிட்டு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒன்று சேர்ந்த சமுதாயத்தை விட்டுருங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆரோக்கியமாக பழகுறாங்க. நீ ஏன் திருப்பி இந்த விதைக்கிறீங்க? நீ விதைச்ச அந்த படத்தை பார்த்து திருப்பி வன்மம் மலருது, வன்மம் திருப்பி விதைக்கப்படுது, திருப்பி பிரிவினையை தூண்டுறீங்க. இது கொண்டு போய் மோசமான விளைவை ஏற்படுத்தும் தான் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம். இல்லை திரைப்படம் எடுக்கிறதுனால வந்துட்டு மக்கள் இன்னும் அதே நிலைமைக்கு மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக உண்டு, புண்ணு தானேங்க, வழி தானே. இது பார்த்துட்டு இப்படி நம்ம பாட்டம் பண்ணியிருக்காங்களான்னு அந்த அதில் ஒரு குறைஞ்ச சதவீதத்தில் அது மனசை பாதிக்கும். இந்த பக்கமாக நாங்கள் இப்படி வாழ்ந்துருக்கோம்டான்னு ஒரு திமிரை ஏற்படுத்தி விடும். கண்டிப்பாக 2 பக்கமே அது பாதிப்பு. சினிமா தாங்க எல்லாமே அஃபெக்ட்டுமே. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா அஃபெக்ட். முந்திலாம் வந்து காதல் பண்ணி ஓடுறதுலாம் அப்படி கிடையாது. 80களுக்கு அப்புறம் காதல் சினிமாக்கள் வந்ததுக்கப்புறம் தான் காதலிக்கிறது இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு கட்டாயமாகவே ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் காதல்ன்றது எங்கேயோ, அதுவும் மாமன் பொண்ணு அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். சினிமா தாங்க சீரழிச்சிச்சு. அதாவது நல்ல படங்கள் வந்தது, கெட்ட படங்கள், இந்த காதலெல்லாம் வந்து பெருசாக காட்டி 80களுக்கு மேலே வந்த படங்கள். அதுக்கப்புறம் இவங்கள் வந்த பிறகு தான் அந்த நாடக காதல்ன்றதை உருவாக்கி விட்டு, காதல்ன்றது நம்ம இதுக்கு கலாச்சாரம் கிடையாது. அதான் இங்கிலீஷ்கார லவ் யூனா அம்மாவை லவ் பண்ண, அப்பாவை லவ் பண்ண, எல்லாமே லவ் தான் உலகத்தில். ஆனால் இது வந்து ஒரு பிள்ளையும் பையனும் வன்மமாக காதலித்து ஓடி போகிறது, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துறதுலாம் நல்லதுன்னு இவங்க சொல்லிக் கொடுக்குறதுனால, இப்போ இதை நானே நாடக காதல் பண்ணேன், நீ பண்ணுறா மாரி செல்வராஜ், நானே பண்ணியிருக்கேன்டா நீ பண்ணுறா, இதானே மாரி செல்வராஜோட இருந்தோம். இப்போ எவ்வளோ ஒரு துப்புக்கட்ட செய்யலீங்களா? கேவலமாக இல்லை? ஒரு சமுதாயத்தில் நீ ஒரு இடத்துல இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை விதை, நல்லதை விதைக்கும் போது நல்லதே நடக்கும். நீ தீமையோ கெட்டதையோ விதைக்காத. எங்கேயோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் ஒரு பிள்ளை
மாரி செல்வராஜ் சொல்லி தான் நான் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டானா அது உனக்கு ஒரு எப்படி ஒரு அவமான சின்னம் நல்லதை சொல்லிக் கொடுங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். பொழுதுபோக்காக எடுக்கக்கூடிய சினிமா வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்கள் பொழுதுபோக்குக்காண்டி சினிமா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவன் அதுக்குள்ளே ஒன்றி ரசிக்க ஆரம்பிச்சிடறான். சோகப்படத்தை பார்த்தா அழுகிறான், சந்தோஷப்படத்தை பார்த்தா கை தட்டுறான். நீங்கள் ரசிகம் போய் அழுகணும், அது சினிமான்னு சொல்லி அழுகாமல் வந்தது இல்லையா? பாசமலர் பார்த்து ஊரே அழுகலையா? அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து. சினிமான்றதை நம்மளை மீறி அதில் ஒன்றிடுவோங்க. அதுதான் சினிமா. அப்போ ஒன்றும் போது நடந்தவை நடக்க போகிறதெல்லாம் இதே மாதிரி போயிடும். அதுக்கு தான் நீங்கள் அந்த பாதையை போட்டு ரூட் போட்டு காட்டாது, மாறினதை ஏன் நீ ரூட் போட்டு காட்டுற, அதுதான் தப்புன்றேன். ஓகே சார். இது போல சினிமா எடுக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் உள்ள இன்வால்வ் ஆவாங்க சார். இந்த மாதிரி படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க அரசியல் தலைவர் பின்புலத்துலேருந்து இயக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ திருமாவளவன் மோட்டிவேட் பண்ணதான் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும். ஏன்னா திருமாவளவன் எனக்கு இருந்த பொசிஷனுக்கு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சமுதாய ஒற்றுமை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கணும். நீ ஒவ்வொரு படத்துக்கும் போய் வாலின்றா பாராட்டி வரலாற்று சம்பவங்களை சேர் கிடைக்கலன்னா இம்மானுவேல் கொல்லப்பட்டதுக்கு இதுதான் காரணம். நீ வரலாற்றுகளை பிரிவினையை கோடிட்டு காட்டல. ஒரு இம்மானுவேலை அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லை. யாரு மாமன் நீ கோடிட்டு காட்டுறா. அதாவது அந்த கோடுகள் பூராமே பிரிவினை கோடுகள். இந்த இரு சமுதாயமும் பிரியணுன்றனால பிரிவினை கோடு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒன்றை எதிர்த்து உன்னோட பேச்சுக்கு அடங்காமல் ஒரு மிகப்பெரிய பேரணியை ரஞ்சித் ரெடி பண்ணிட்ட. இப்போ உனக்கு வலிக்குது. இப்போ நீ வளர்த்து விட்ட தீமை உனக்கே தீமையாக நிற்குது. அப்போ உங்களுக்கு வலிக்குதுல்ல. இப்போ உங்களுக்கு எதிர்த்து ஒரு ஆள் வரும்போது உங்களுக்கு வலிக்குது. அப்போ நான் தான் இந்த அடையாளமாக இருக்கணும், நான் தான் இந்த சாதி அப்படி இல்லை. அதுக்கு மாற்றம் ஒன்று உருவாக்கி விடுவோம். இந்த அரசியல்வாதிகளே உருவாக்கி விடுவாங்க. உனக்கு எதிராக நின்றுட்டா ரஞ்சித்து. இப்போ ரஞ்சித் அரசியல் ஆரம்பிச்சிருச்சா, அப்போ இது திருமாவளவனுக்கு அழிவு. அப்போ நீங்கள் உங்களை அழிச்சுக்குவீங்க, அவ்வளோதான். ரஞ்சித் அரசியலில் உள்ள வரதுனால தான் திருமாவளவன் அந்த பேரணியில் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், பதட்டம் தான். பெரிய ஆளாக நிரூபிச்சிட்டா ரஞ்சித் தன்னை பெரிய ஆளாக அந்த தலித் மக்கள்கிட்ட அடையாளப்படுத்திட்டா. அப்போ திருமாவளவனுக்கு பொழப்பு போச்சுல. இல்லை, இவர் பின்னாடி தான் ஒரு தலித் மக்கள்ன்ற பல பேர் பின்னாடி இருக்காரு. இது இப்போ எங்களுக்கெல்லாம் மைனஸு தலைவர்கள் நிறையா உருவாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே உடையுது. அப்போ தலைவர்கள் நிறையா உருவாகிட்டா அவங்களுக்கு மைனஸ் தான். ஸ்ட்ராங்கான ஒரு தலைவன் இருக்கிற இதான் ஒரு இனத்துக்கு ஒரு அடையாளமே தவிர்த்து, எப்படி தேவர் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அடையாளமாக இருந்துச்சோ, அந்த தலைமை உடையும் பொழுது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தலைவர்னு சொல்கிற அளவுக்கு இவங்க குவாலிஃபிகேஷனே இல்லை, எதுவும் பண்ணுறது செய்யலை. அந்த சார்ந்த மக்களுக்கு கூட இவங்க டெவலப் பண்ணிட்டு தான் பார்த்தாங்களே தவிர்த்து எதுவும் செய்யலை. ஆனால் இது என்னென்னா, இப்போ உனக்கு வளர்த்து விட்டால் அன்னைக்கே கண்டித்து ஒற்றுமை படையினா ரஞ்சித் அந்த நிலைமையில் நீ தலித்தியத்தை அடையாளத்தை காட்டி ரஞ்சித்தை பெருசாக வளர்க்க இப்போ உனக்கே வந்துச்சா. இது சாதியை காமிச்சு வளர்க்காதீங்க, சாதிய வன்மத்தை காமிச்சு வளர்க்க. சாதி அரசியல் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த மக்களுக்கு நன்மைக்காண்டி மட்டும்தான் சாதி அரசியல் பண்ணணுமே தவிர்த்து வன்மத்துக்காண்டி சாதி அரசியல் பண்ணால் அது மிக மிக பெரிய தவறான விஷயம். ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக சொல்லுங்க சார், இப்போ வரக்கூடிய படங்கள் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை திணிக்குது சார்? அதாவது படங்கள் எல்லா படத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல கருத்து தெரிவிக்கிற இப்போ ஒரு ரஞ்சித்தரை ரிலீஸ்க்கு கவுண்டப்பாளையம் வரும். அது நாடக காதலை எழுத்து. அது நாங்கள் யார் படம் நாடக காதலை எழுத்து எடுத்தாலும் நாங்கள் எங்களோட ஜீன் ஒரு பொண்ணு வாழ்க்கை எட்டு போகக்கூடாதுன்றது நாங்கள் கவனமாக இருப்போம். அதனால் அந்த படங்கள்லாம் நாங்கள் ஆதரித்து அதை கூட இப்போ ரிலீஸ் பண்ண விடாமல் மிரட்டினாங்கண்டார். நாங்கள் திருப்பி தாங்க துணை நிற்போம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைப்போம். ஏன்னா சமுதாயத்தில் நன்மையை சொல்லிக் கொடுங்க, தப்பே இல்லை. நன்மைகள் விதைக்க அது கூட ஓசிக்கான்னு சொல்லி சொன்னாங்கன்னு கோவப்பட்டாங்க. நீ ஏன் கோவப்படுறீங்க? நீ பண்ணாதானே கோவப்படணும். ஓசிக்கான்னு சொல்லக்கூடாதா? விசிக்கான்னு சொன்னால் தான் தப்பு. ஓசிக்கான்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அப்போ ஓசிக்கான்னு சொல்லவே சுடுதா? குற்றமுள்ள நெஞ்சு தான் குரு இருக்கும். நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு விசிகா கட்சிக்காரங்களுக்கு அது சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இதை பண்ணியிருக்கீங்க. அது ஏன் எல்லாருமே ஒரு தலைவன் நல்ல வழி கட்டணும். அந்த தலைவன் வழியில் நடக்கிறவங்களாம் ஒரு நல்ல பாதையை நோக்கி போகணுன்றதான் அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கும்ல. அவங்க வீட்டில் ஒரு தலைக்கு மேலே வளர்ந்த பொம்பளை பிள்ளை ஒரு பையனோட ஓடி போயிடுச்சுன்னா அது செய்தியை ஏற்றுக்குவாங்களா? இது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் நினைங்க. அதை தான் நம்ம சொல்கிறது. இல்லை சார், இப்படி ஒரு பக்கம் இயக்குநர்கள் இந்த மாதிரியான கதைகள் எடுத்தாங்கன்னா இந்த இன்னொரு மாற்றா அதற்கு எதிராக கதை எடுக்கிறாங்க. இப்படி தானே ஒரு மோதல் போக்குன்றது நீடிச்சு வருது. இல்லை, மோதல் போக்குன்றது வர்றதுக்கு காரணம் யார் தொடங்குறான்னு பாருங்கள். தொடங்குறவங்கள நிப்பாட்ட சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்கவங்க தன்னால் நிப்பாட்டிடுவாங்க. ஒரு நன்மை தீமை ரெண்டுமே வரும். தீமை இருக்கும்போது நன்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, எடுத்து சொல்ல வேண்டிய. தீமை குறைஞ்சிருச்சுன்னா நன்மை அது அப்படியே நன்மையாகவே இருந்துட்டு போயிடும். ஓகே சார், இப்போ அரசியல் திருமாவளவன் இந்த பொது தொகுதின்றது தரம் மறுக்கிறது சார் கூட்டணி கட்சிகள். அவங்களோட அடையாளத்தை அவங்க அப்படியே வன்மமாக கொண்டுட்டு போகிறது தான். திருமாவளவன்லாம் பொது தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் இவ்வளோ வருஷமாக பயணிச்சு இன்னும் தனித்தொகுதியை தாண்டாமல் இருக்காருன்றது ஒரு வருத்தம் தான்.
அது ஏன் அவர் அந்த அடையாளத்தில் அரசியல் பண்ணிக்கிறாரு, ஏன் அந்த இதை அவர் தலையில் அள்ளி போட்டுக்கிறாருன்றதான் விடியல். அவர் வந்து பொது தொகுதியில் நின்றா எதிர்ப்பாங்க, அந்தளவுக்கு எதிர்ப்பை சம்பாரித்து வச்சுருக்காரு. அதான் உண்மை. இப்போ திருமாவளவன் திமுக அதிமுக மேலே சவாரி பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாது. எங்கேயா 2 ஜெயிக்க சொல்லுங்க, ஒரு தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க திருமாவளவன், கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவர் வெறுப்பு சம்பாதிக்காதீங்க. வெறுப்பை சம்பாதிக்காமல் எல்லா மக்களுக்கும் விருப்பமான தலைவராக நடந்துக்காங்க. இப்போ உங்கள் கூட நான் வாதம் பண்ணுறது, உங்களை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் சில பின்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாளை அரசியல் மாறும், நாளை அரசியல் வந்து அனைவருக்குமான அரசியல் ஆகும். இல்லை சார், தலித் மக்கள் வந்துட்டு திருமணம் பின்னாடி இருக்காங்களே, தனிச்சு அவரால் செயல்பட்டால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறீங்களா எப்படிங்க சார்? இல்லை நான் இந்த பொது தொகுதி ஏன் வரலன்ற கேட்குறேன். பொதுவான அரசியலுக்கு வாங்கன்னு கேட்குறேன், சொல்கிறேன். பொதுவான அரசியலுக்கு வாங்க. நீ போராட்டம்ன்றது ஒரு குறிப்பிட்ட தவறாக இருந்தால் கூட அந்த தலித் யாருக்கு போராட்டம் பண்ணுறீங்க, நல்லதாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க, அதுதான் நம்ம சொல்கிறது. இல்லை சார், பொது தொகுதி வந்துட்டு அதிமுக திமுக தர மறுக்கிறது அப்படின்னா இவர் தனிச்சு செயல்பட்டா முடியாது, அவரால் வெற்றி என்று காண முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? இவர் பொது தொகுதியில் நிப்பாட்டினா நான் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கே தெரியுமே. விடுதலை சிறுத்தைகள் கொடியவே எல்லா இடத்துலையும் கட்ட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்த்த பகுதிகளில் தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் வம்புழுத்து வச்சுருக்குது, எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு பண்ணி வச்சனால எல்லா இடத்துலையும் கட்ட முடியல. இன்னும் இப்போ சொல்கிறாங்க எங்கேயுமே நாங்கள் பொது இடத்துல எங்கள் கொடியை கட்ட முடியலன்னு. ஏன் கட்ட முடியல அதை யோசிச்சு பாருங்கள். கட்ட விட மாட்டேங்கிறாங்கன்றதால ஏன்? அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்து வச்சுருக்கீங்க, அதனால கட்ட முடியல. அதை நம்ம ஒத்துக்கணும்ல. இப்போ மற்ற தொகுதியெலாம் மற்ற கொடியெல்லாம் கட்டுறாங்க, யாராவது சண்டை வருதா? விசிகா கட்சி கொடியை கட்டினா தான் சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மகிட்ட தான் பிரச்சனை, அவங்கள்ட்ட இல்லை. ஓகே சார். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சார். அதாவது அடுத்த முறை வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன், ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது போல. எதற்காக திடீர்னு இந்த மாதிரியான கருத்தை வந்து தெரிவிக்க காரணம் என்ன? இல்லை, அவர் ரஞ்சித் வந்து இப்போ தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சியாக திமுக இருக்குன்னு சொல்லி சமூக நீதி ஆட்சின்னு முன்னாடி திமுக பாராட்டுறது ரஞ்சித் தான். இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்குமே உடனே திமுக தலித் மக்கள். அப்போ நீங்கள் உங்களோட அடையாளம் என்ன? புரட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் புரட்சியை உங்கள் ஜாதி மட்டும்தான் நீங்கள் காமிச்சிடுறீங்க. அப்போ எங்களை மாதிரி ஆளுகளை இந்த மாதிரி கருத்துக்களை பேசுனா எங்களை வந்து சாதி வெறியன்றீங்க. இப்போ உங்கள் மக்களுக்கு போராடுங்க, குரல் கொடுங்க, உங்களுக்கு எந்த ஆட்சி ஆதரவாக இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னதை நீங்களே திரும்ப பெறுவது இது ஒரு அரசியல் தான். இது ஒரு அரசியல், ரஞ்சித்தனை பதிஞ்சுக்கிறதுக்கு பேசுகிற அரசியல். இல்லை, திமுக எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்காருங்களா? திமுக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவான கட்சியாக தான் திமுக இருந்திருக்கு. தேவமார் கூட திமுக மேலே அதிகம் கோவப்படுறதுக்கு அவன் அந்த தலித் சார்ந்த மக்களுக்கு திமுக என்றைக்குமே வந்து ஒரு நடுநிலையாக இருக்க கட்சி. அதனால தான் தேவமார் கூட அதிகமாக கோவப்படுவாங்க திமுக மேலே. அப்படி ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கே, திமுக குறை சொல்ல முடியாது. எப்படி அதிமுக தேவமாருக்கு ஆதரவான கட்சியாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி திமுக கண்டிப்பான முறையில் சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான கட்சின்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் தேவமார் பூரா அதிமுக பக்கம் நின்ற காரணமே சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து முரண்பட்டு போருக்கு. அப்படிப்பட்ட திமுகவை வந்து ரஞ்சித் குத்தம் சொல்கிறத அந்த மக்களுக்கு அவர் எதிர்ப்பானவங்க குத்தம் சொல்கிறத ஏற்றுக்கிற முடியாது. இல்லை, திருமாவளவனுக்கு எதிராக வந்துட்டு இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ரஞ்சித் அவர்கள் நேரடியாகவே? அதாவது திருமாவளவனுக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கூடாதுன்னு சொன்னாலே ரஞ்சித் மேலே பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அந்த பேரணியை கண்டுக்கவே கூடாது. இந்த பேரணியை பற்றி பேசாமல் இருந்தால் திருமாவளவன் ரஞ்சித்துக்கு பயப்படலாம், ரஞ்சித் மேலே பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இல்லை, காலங்காலமாக அரசு செய்கிற திருமாவளவனுக்கு எதிர்த்து இப்போ ரஞ்சித் வராரு அப்படின்னா அவருக்கான அந்த கூட்டம் ஆதரவுன்றது அதிகரிச்சு இருக்கு. அது அவங்க பிரச்சனை, அவங்க வராங்க, அவங்க மக்கள் வராங்க. நம்ம அதை பற்றி நிறைய பேச முடியாது. ஆனால் அவர் வளர்த்து விட்டதானே, திருமாவளவன் வளர்த்து விட்ட ரஞ்சித் தான் இன்னைக்கு வளர்ந்து மிகப்பெரிய சக்தியாக மாறி எதிர்த்து நிற்கிறாருன்னா அது இன்றைக்கி அரசியல் சூழ்ச்சினாலும் இது நடக்கத்தான் செய்யும். இது ஒரு தலைவன் நிரந்தரம் இல்லை உடைக்கிறாங்கன்னா இப்போ அங்கே உடைய ஆரம்பிச்சிருச்சு, அந்த தலைமை கலகலத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தென் மாவட்டங்கள் வந்துட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களிடையே சாதி வெறின்றது அதிகரிக்க காரணம் என்ன சார்? ஒரு நாளும் மோதல் போக்குன்றது அதிகரிச்சு வருது, என்ன காரணம்? இல்லை, அது வதந்தி தான். சாதிய மோதல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த சின்னத்துறையை வந்து திருப்பி அடையாளப்படுத்துறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ விஜய் நான் தான் கடுமையாக கண்டித்தேன். ஒன்றுமே எப்போயும் நடந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆன மேட்டரை தூக்கிட்டு வந்து திருப்பி சாதியை வன்முறை. அப்போ மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, இன்னும் அங்கே சாதிய குடும்பம் இருக்குது போல இருக்குது. சின்னத்துறை மட்டும் நடந்து ஒரே ஒரு தடவை சம்பவம் அது சாதியில் நடக்கல. நான் விளக்கமும் கொடுத்துட்டு என் மாணவர்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன். அந்த தேவமார் மாணவர்களுக்கு எல்லா பொதுத்தளத்திலையும் நான் ஆதரவாக நிற்கிறேன். விட்டு கொடுக்க என் மாணவர்களையோ என் சமுதாயத்தை சார்ந்தோ நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் விஜயை கடுமையாக கண்டித்தேன். விஜய் வந்து ஒரு தலித் அரசியல் பண்ணுறாரு கண்டிப்பான முறையில். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சொன்னோம்ல திருமாவளவனுக்கு ரஞ்சித் போட்டின்னு, திருமாவளவனுக்கு விஜயும் போட்டி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் பண்ணுறது தலித் அரசியல் தான். கண்டிப்பாக திருமாவளவனுக்கு போட்டியாக விஜய் வருவார்ன்ற மாற்று கருத்தே கிடையாது.
அந்த மேடையில அந்த அந்த சின்னதுரை பக்கத்துல அருகில் உட்காந்து ஒரு அரசியல் சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பா. எங்க மாணவர்களை எதிர்த்து அரசியல் இல்லைங்க. இப்போ எங்க மாணவர்கள் நீ குற்றவாளியாக காட்ட தானே சாதிய இப்போ அந்த மாணவனை கூட்டிகிட்டு வந்து சாதிய ரீதியான தாக்குதல் ஆன மாணவன் இல்லை, நியூஸ் கொடுக்காம நீங்கள் ஒரு விருது கொடுத்து சின்னத்துறை அனுப்பியிருக்கலாம் நீ. ஆனால் நீ பொதுத்தளத்தில் தைரியமாக நீ நியூஸ் கொடுக்குறா, அப்போ எங்களுக்கு எதிரான நியூஸ், அது எங்கள் மாணவர்களுக்கு எதிரான நியூஸ். அப்போ நாங்கள் உன்னை தலித் தலைவராக தான் பார்ப்போம். அப்போ திருமாவளவனுக்கு இன்னொரு போட்டி விஜய் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முக்குளத்தோர் சமுதாயம் வந்து எதிர்க்க காரணம் என்ன சார்? முக்குளத்தோர் சமுதாயம் பலமுறையே சொல்லியாச்சு, இந்த 10% வந்து அவசரத்தில் கொடுத்தது. இன்னொன்று இதெல்லாம் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி வந்து முக்குளத்தோரோட டாமினேஷனை வெளியேற்றணும். நமக்கு தலைமை கிடச்சிருச்சு, குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஒரு விலைக்கு வாங்கியாச்சு அந்த தலைமையை. விலைக்கு வாங்கின தலைமையோட நிலைமை இன்றைக்கி தெரியுது. தொடர்ந்து 10 முறை தோல்வி, மரியாதையே இல்லை. இன்றைக்கி வந்து வெளியில் தலைவன் வந்து நிற்கிற அங்கீகாரம் அடையாளம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. நாங்கள் அதிமுகவை குறை சொல்ல மாட்டோம், ஏன்னா அதிமுக வந்து தேவமார்கள் நேசித்த கட்சி. எடப்பாடியோட தலைமை வேணான்றாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மனசில் பூரா அதான் இருக்குது, இந்த தலைமையினால தான். ஏன்னா அவங்க போய் எல்லா இடத்துலையும் இப்போ செல்லூராஜ் சொன்னார், நான் போய் ஓட்டு கேட்டேன், வீதி வீதியாக கேட்டேன், வெயிலில் போட்டு அவன் போடலாம், நான் என்ன செய்ய? தலைமை சரியில்லைன்னா அவன் போட மாட்டேங்கிறான். எடப்பாடி தலைமைன்னு முக்குளத்தான் தேவைமாறு இன்றைக்கி இல்லை, இந்த தேர்தலை விட்டுருங்க. நீ வருகிற தேர்தல் இப்போ நாங்கள்லாம் முழுமையாக பிரச்சாரம் பண்ணேன் எடப்பாடிக்கு எதிர்ப்பு. இப்போ அடுத்த தேர்தலையும் பண்ணுவேன். தேசிய தலைவர் தேவர் படைன்னு ஒரு உருவாக்கி இந்த பிரச்சாரத்துக்காண்டி உருவாக்கி எடப்பாடியை நாங்கள் எந்த தடவையும் விட மாட்டோம். ஏன் சார் எடப்பாடி எதிர்க்க காரணம் என்ன சார்? எங்கள் சமூகத்துக்கு எதிரானவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேரையும் கழட்டி விட்டதுலேருந்து மற்ற பொம்மைகள் மாதிரி சொன்ன பேச்சு கேட்குறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு முக்குளத்தோரை அழிக்க உருவானது எடப்பாடி. ஏன்னா 3 தலைமையை காலி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 3 தலைமையும் முக்கியமான தலைமை. அதுலேயும் ஓபிஎஸ் வந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அவர் தான் முதலமைச்சர் அடையாளம் காட்டப்பட்டு, நீ அம்மாவுக்கு அப்புறம் வழி நடத்துறோன்னா தான் ஓபிஎஸ் தான் எடுத்துக்கணும். அந்த அம்மாவோட வாக்கை தானே நீங்கள் எடுக்கணும். அதிமுக அம்மாவோட வாக்கை விட்டுட்டு நீயே தலைமையை மாற்றி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்களாக மாற்றி பேசுகிறீங்க. உனக்கு தலை கேட்டு உனக்கு முதல்வர் உனக்கு யாருன்னு அந்த அம்மா வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் 2 தடவை 3 தடவை ஒவ்வொரு தடவையும் அவங்க தேர்ந்தெடுத்து காமிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. ஒவ்வொரு அதிமுக தொண்டனா அப்போ என்ன நினைக்கணும்? ஓபிஎஸ் தான் நமக்கு அப்படின்னு நினைக்கணும். அதை நீங்கள் மாற்றி டைவர்ட் பண்ணி, இது வந்து முக்குளத்தோருக்கு எதிரான ஒரு பெரிய அவங்க ஒரு திட்டத்தை, சதி திட்டத்தை செயல்படுத்தி இந்த 3 தலைகள் இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனைன்னு வெளியேற்றி விட்டு அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க. சரி, அதுதான் முக்குளத்தோர் விருப்பம்னா இந்த 10% எங்கள் எதிர்காலத்தையே அழிக்க பார்த்துச்சு. எங்கள் எதிர்காலத்தையே அழிக்கப்படுத்த. அப்போ இன்னைக்கு இல்லை, என்னைக்கு எடப்பாடி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அந்த ஆட்சி முக்குளத்தோருக்கு விரோதமானதாக இருக்கும். அந்த ஆட்சியில் உட்கார விட மாட்டோம் எடப்பாடியை. தலைமை மாறட்டும், தலைமை மாறினால் அதிமுகவுக்கும் முக்குளத்தோருக்கும் எந்த ஒரு, ஏன்னா முக்குளத்தோர் அதிமுகவுக்கு எதிரின்றதுலாம் கிடையாது, எடப்பாடிக்கு மட்டும்தான் முக்குளத்தோர் எதிரி. முக்குளத்தோர் ஒவ்வொரு முக்குளத்தோருக்கும் நாங்கள் ஓட்டு போட விட மாட்டோம். இதற்கு மேலே ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை எப்படி? ஆதரவு எடப்பாடிக்கு கிடையாது. அதான் அது செல்லூராஜ் சொன்னதா. நீ அடுத்து எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் போய் ஓட்டு கேட்ட போடுறோமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல நாம் தமிழருக்கு கீழே போயிடுச்சு. இது விட கேவலம் இன்னைக்கு தலைமையை ராஜினாமா பண்ணியிருக்கணும். நான் தலைமைக்கு தகுதி இல்லாதவன், ராஜினாமா எடப்பாடி பண்ணியிருக்கணும். பண்ணாமல் இருக்கிறது எடப்பாடிக்கு தலைமையை விட்டு இறக்குவாங்க, இறக்குவாங்க, இறக்க வைப்போம். சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாலும் பல மாவட்ட தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக இவங்க 3 பேரை உள்ளே கொண்டு வந்தால் எடப்பாடிக்கு பிரச்சனைன்றது அவர் மைண்டில் இருக்குது. இவங்க உள்ளே வந்து உட்காந்தாங்கன்னா நம்மளோட பொதுச்செயலாளர் பதவியை காலி பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் அப்படி பண்ணுறேன். 100 வருட தமிழ் சினிமாவில் இதுவரை தேவரை மையப்படுத்தி ஒரு கதைக்களம் வந்து சினிமாவில் வந்ததில்லை சார். இப்போ நீங்கள் வந்துட்டு தயாரிச்சுட்டு இருக்கீங்களா, எதை மையப்படுத்தி சார்? அது தேவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வாழ்க்கை வந்து அரசியல் வாழ்க்கையை நம்ம சொல்கிறோம், ஆன்மீக வாழ்க்கைனா சொல்லிடலாம், அரசியல் வாழ்க்கையை சொல்கிறோம். அரசியல் வாழ்க்கையை சொல்லும் பொழுது அதில் சில பகைமைகள் இருக்குது. இன்றைய அரசியல் வரைக்கும் ஒட்டி வருது. தென் மாவட்டத்தில் சாதிய மோதல்கள், இரு சாதிகளுக்கு அந்த ஒற்றுமை இல்லைன்றதெல்லாம் மைய அரசியலே இந்த தேசிய தலைவர் தான், தேவரோட வரலாறு தான். நீங்கள் இமானுவேல் அவர் கொலையாக இருக்கட்டும், இதில் பல விஷயங்கள் இருக்குது. காமராஜர் அரசியலுக்கு வந்த பின்னணி, காமராஜருக்கு எதிர்ப்பு, காமராஜர் பின்னால் முதல்வரான எல்லாமே வந்து தேவரோட பிணைஞ்சு வர அரசியல், தேவருடன் வர அரசியல். இவங்க சுதந்திர காலத்துலேருந்து இவங்க அரசியல் ஆரம்பித்து சுதந்திரத்துக்கு பின்னாடி இது ஒட்டி வர அரசியல். அதனால இந்த அரசியல் வந்து பெரும்பாலும் யாரும் கை வைக்க மாட்டாங்க. எடுத்தால் வருமா ஓடா.
நம்ம தைரியமாக தொட்டு கை வச்சு அந்த வரலாறை கொண்டு போய் இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில் சேர்க்கணும். எல்லாருக்கும் புரிதல் வரணும். இதில் மெயின் என்னென்னா புரிதல் வந்து இனிமே இருக்க சமுதாயம் ஒற்றுமையாக வாழணுன்றது தான். அதுக்கு சில சாதிய வன்மவாதிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பற்றி கவலைப்படலை. நம்ம சில குடைச்சல் கொடுக்குறாங்க, உள்ளேருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க, வெளியிலேருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படலை. படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வர தேவர் ஜெயந்திக்கு இது தேவரோட வரலாறு முதல் முறையாக மக்கள் பார்வைக்கு போகும். மக்கள் அதை கொண்டாடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மாபெரும் நீங்கள் லீடருன்னு சொல்லிக்கிறல லீடர் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க லீடரு இவ்வளோ சிலையாகி ஒரு 10 பேர் மாலை போடுற லெவலில் தான் லீடர்ஷிப்பு, அவங்க லீடர்ஷிப். ஆனால் தேவர் அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமியை தூக்கி கொண்டாடி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புகழ் இன்னும் இல்லை, இன்னும் இந்த பூமி உள்ள காலம் வரை பூமி உள்ள காலத்தையும் தாண்டி வாழ்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் மகா சக்தி படைத்த ஒரு சித்தர் சாமி ஆகிட்டார். அது அவரோட வாழ்ந்த முறை பலர் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு வந்து பின்னால் மக்கள் கொண்டாடுவார்கள்ன்றதுக்கு உலகத்திலே ஒரே எடுத்துக்கான தலைவர் தேவர் தான். சார் கடைசியாக ஒன்று மட்டும் கேட்குறீங்களா சார், இந்த ஜாதி இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு? சார் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி சார், இப்போ ஜாதி மையப்படுத்தி இயக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு இயக்குநர்களுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? நான் இப்பயும் சொல்கிறேன், மாற்றத்தை தான் நாங்களும் விரும்புகிறோம். உங்களை கூட சண்டை போடுறதோ, உங்களை எதிர்க்கிறதோ, உங்களை திட்டுறதோ எங்களுக்கு வேலையே கிடையாது. அது மாதிரி வேலையை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களை இது பண்ணிக்கிறோன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கடிவாளம் நீங்கள் போடுங்க, நீங்கள் திருந்துங்க, மக்களை ஒற்றுமைப்படுத்துங்க. இது நீங்கள் ஒற்றுமைப்படுத்திட்டாலே ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ விமர்சிக்க வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி திருவாளவன் போன்ற அரசியல்வாதிகளும் இனிமேல் இந்த ஆண்ட பரம்பரை இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு உங்களை தனி தொகுதியிலே வச்சு அடைச்சிக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க வெளியே வந்து பேசி எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறத ஒற்றுமையை எல்லாரும் வலுப்படுத்துவோம். அதுக்கு எல்லாரும் தயார் தான். எல்லா எந்த அரசாங்கம் பிறந்தாலும் மக்களோட ஒற்றுமையாக தான் விரும்புவோம். எல்லாரும் ஒற்றுமையாக தான் விரும்புவாங்க. எல்லாரும் இன்னைக்கு சமுதாயம் அமைதியான சூழ்நிலை எல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி சாதி பெருமைகளை விட்டு கொடுத்தோ சாதியை விட்டு கொடுத்தோ நாங்கள் வாழ முடியாது. அவங்கவுங்க போக்கில் நிம்மதியாக வாழணும். அவங்களும் ஒரு இப்போ என் வீட்டு காம்பவுண்ட் சோறுக்குள்ளே தான் நான் என்னோட பாதுகாத்து தான் நான் வாழணும். அதே மாதிரி எங்கள் வட்டத்துக்குள்ளே எங்கள் சாதியை பாதுகாத்து தான் நாங்கள் வாழுவோம். ஏன்னா இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் வட்டத்தில் பாதுகாத்து வாழ்க. சமுதாயத்தில் எல்லாத்தையும் மீறி சுயசாதி பற்று பிறசாதி நட்பு எல்லோரும் கடைபிடிப்போம். தொடர்ந்து பேசும் இதுவரை தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.